வணக்கம். இந்த வீடியோவில் பெருசாக நம்ம வந்து டெக்னிக்கல்ஸ் எதுவும் பேச போகிறதில்ல. ஒரு பெரிய ஒரு ஸ்டடி அப்படிங்கிறதும் எதுவும் கிடையாது. அதை எதிர்பார்த்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சாரி. இது வந்து நான் ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குண்டான முயற்சிகள் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருந்தோம். முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கிளைண்ட் ட்ரேடிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி நபர் ஹவ் ஐ மேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இன்றைக்கி நிறைய பேர் அதுதான் பண்ணுறாங்க. நானுமே போட்டிருக்கேன் ஹவ் ஐ மேட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போட்டிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹவ் வி மேட் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறது. இந்த கிளைண்ட் ட்ரேடிங் ஸ்டேட்மெண்ட்டில் அங்கே ஆரம்பித்தது தான். என்ன பரவாயில்ல, ஒவ்வொருத்தராக தனித்தனியாக பண்ணது. இது வந்து நம்ம சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த ஃபாரெக்ஸ் லைவு, ஆப்ஷன்ஸ் லைவ், இந்த மாதிரிலாம் நிறைய லைவ் நம்ம எடுத்திருக்கோம். சொல்லப்போனால் நிறைய லைவ் வந்தது நம்ம தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு ஒரு கிளாஸ் ரூம் ஃபீல், ட்ரேடர்ஸ் ரூம் தான், பட் ஒரு கிளாஸ் ரூம். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 9 to 3:30, 9:15 to 3:30. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனால் ஃபாரெக்ஸ் கிளாஸும் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 மணி நேரம் கிளாஸ்லேயே போயிடுது. பட் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய பேர்த்து கூட நம்ம பேசுகிறது, ப்ளஸ் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணுறது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது நல்லாயிருக்கு. நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ், இதெல்லாமே வந்து நீங்கள் டெலிகிராம்லேயே வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரீ டிஸ்கஷன் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து நமக்கு வந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான். அதாவது நம்ம ட்ரேடர்ஸ், அதுவும் வந்து நம்ம வந்து கால்ஸ் கொடுத்தோம் அதை கொடுத்தோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நாம் சொல்லி கொடுத்தது. இப்போ அவங்க வந்து அந்த பொசிஷன்ஸை எடுக்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு இடத்துல வந்து மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணுறோம். அண்ட் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபால் தான். இப்போ நீங்கள் சொல்லலாம், இது வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்றைக்கி தான் பிடிச்சிருக்கீங்க, நீ அடுத்தடுத்து பிடிக்க மாட்டீங்க அப்படின்ட்டு. இது வந்து ஒரு ஃபால். இந்த ஃபால் நம்ம 1000 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எடுத்துருக்கிறோம். அதுலேயும் சொல்லப்போனால் ஒருவேளை நம்ம தனியாக ட்ரேட் பண்ணியிருந்தோம், இவன் நானே பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 300 பாயிண்ட்ஸ் 400 பாயிண்ட்ஸில் நம்ம வந்து கவர் பண்ணிட்டு திருப்பி நம்ம ஏதாவது ஒரு சப்போர்ட்டில் நம்ம வந்து பை எடுத்துகிட்டு வந்திருப்போம். பட் இது அந்த மாதிரி இல்லாமல் நிறைய டெக்னிக்கல்ஸ், ஒவ்வொரு ரீசன், மார்க்கெட் இன்னும் இங்கே கீழே வரும், ஒரு சின்ன ஒரு ரேலி கொடுக்குதா, இல்லை அது வந்து ஒரு ஃபேக் ரேலி, அதுக்கு ஒரு ரீசன், எல்லாத்துக்கும் ஒரு ரீசன். இப்போ எனக்கு ஒரு ரீசன் தெரியும், அந்த குரூப்பில் இருக்கிறவங்க அவங்க பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஒரு ரீசன் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் கேள்வியாக கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நம்ம ஒரு ரீசன் கொடுப்போம் பாருங்க, அப்போ நம்ம சிலது வந்து லேர்ன் பண்ணலாம். அது மாதிரி இந்த ட்ரேடர் ரூம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லப்போனால் இந்த டி ஸ்ட்ரீட் மென்டர்ஷிப்னு சொல்லிட்டு சில வீடியோஸ் எல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இது எந்த மாதிரி போகுது, என்ன மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது சம்மந்தமான ஒரு அப்டேட் அப்படின்னு கூட நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நம்ம சொல்லியிருப்போம் 1200 நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மந்த்லி இதில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மந்த்லி இதெல்லாம் கிடையாது, இனி எல்லாமே இயர்லி அப்படிங்கிற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அந்த டி ஸ்ட்ரீட் ஃப்ரீ குரூப்லேயே டெலிகிராமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதிலே நான் வந்து பண்ணிடுறேன். பட் இந்த கூகுள் மீட்டில் இப்போ டெய்லி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது கூகுள் மீட் தான். வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 30-40 பேர் இருந்தோம், அப்புறம் ஒரு 100 பேர் ஆச்சு. சொல்லப்போனால் 100 பேருங்கிற அந்த லிமிட் வந்து நம்ம அதை தாண்டும் போது தான் தெரிஞ்சது, கூகுள் மீட்டில் 100 பேர் தான் சேர முடியும் அப்படின்ட்டு. இன்றைக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 130-140 வரைக்கும் நம்ம வந்து உள்ளே இருக்காங்க, அந்த கூகுள் மீட்டில் இருக்காங்க. இந்த 100-150 பேர் இருக்கிற ஒரு குரூப்பை நம்ம வந்து ஒரு 3 பேர் 4 பேர் வந்து அப்படியே முன்னாடி வழி நடத்தி போகிறது. அது போக இன்னும் ஒரு சிலரோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நாம் வந்து ஒன்று சொல்லிக் கொடுப்போம். இப்போ நான் ஒருத்தருக்கு வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் சொல்லிக் கொடுத்தேன், ஒரு சிங்கிள் கேண்டில் தான். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்னை எதில் வந்தாலும் எடுத்துருவார். அதாவது சொல்லப்போனால் 4 ஹவர்ஸ்லையும் சரி, டெய்லிலையும் சரி, வீக்லிலையும் சரி, எதில் வந்தாலும் இது பை இது செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு நபர். இன்கேஸ் நாம்ளே பார்க்க தவறிட்டோம், ஆனால் அவர் பார்த்து சொல்லுவார், இல்லைங்க இந்த இடம் வந்து பை, இந்த இடம் வந்து செல் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இதை வந்து ஜஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு தான். அதான் பாருங்களேன், நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த வீடியோட தொடக்கத்துலேயே சொல்லிட்டேன், இதில் வந்து டெக்னிக்கல்ஸாக நம்ம வந்து எதுவும் பேச போகிறதில்ல, ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயந்தான், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ப்ராஃபிட் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் ஒரு பெரிய ஒரு குரூப்பாக அப்படின்னு சொல்லி தான். அதை ஜஸ்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு தான். இனி அடுத்தடுத்து வந்து நம்ம என்னென்ன செய்ய போகிறோம். இப்போ நீங்கள் வந்து சொல்லலாம், இல்லையா நாளைக்கு மார்க்கெட் கன்சால்டேட்டாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சில விஷயங்கள் நான் வந்து சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், மார்க்கெட் இறங்குது, இவ்வளோ இறங்கும், அதுக்குண்டான ரீசன். டெக்னிக்கலாக சொல்லப்போனால் ஏகப்பட்ட ரீசன். எந்த இடத்துல ரிவர்சல் வரும், இங்கே வந்தால் மட்டும் இந்த ட்ரேட் எடுத்தால் போதும் அப்படின்ட்டு. அண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன டேட்டா, இப்படி ஒவ்வொரு டேட்டாவும் எடுத்து மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே தான் வரும் அப்படிங்கிறத ஒரு ப்ராப்பர் ரீசனோட வந்து நம்ம பேசியிருந்தோம், அந்த குரூப்பில் பேசியிருந்தோம். உண்மையை சொல்லப்போனால் அது வந்து ரெக்கார்ட் பண்ணல, ஏன்னா அது முடியாது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 6 மணி நேரம்
ரெக்கார்ட்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸு இதெல்லாம் தான் ப்ரூஃபு. மற்றபடி அது ரெக்கார்ட் பண்ணல. 6 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணோம்னா அது பெரிய விஷயம். அது போகும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரெக்ஸ் கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் சேர்த்தனோம்னா ஒரு 10-12 மணி நேரம் வருது. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணோம்னா ஜிபி கணக்கில் டெய்லி தேவைப்படும். அதனால் அதெல்லாம் வந்து பண்ணலை. ஸோ இதுதான் நம்ம பண்ண சில விஷயங்கள். டி ஸ்ட்ரீட்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? டி ஸ்ட்ரீட்னா இதுதான் நாங்கள் வந்து பண்ணோம் அப்படிங்கிற சொல்கிற ஒரு வீடியோ தான் இது. ஓகே, இந்த டி ஸ்ட்ரீட் ப்ரோக்ராமில் சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இது வந்து நாங்கள் சும்மா ஏதோ எப்படி சொல்கிறது, சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு எந்த ஒரு பிளான் இல்லாமல் பண்ணதான். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. அண்ட் இன்னும் சொல்லப்போனால் நம்மளை பற்றி நம்மளோட மிகப்பெரிய ஒரு உயரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நான் இந்த இடத்துல சொல்கிறேன். சொல்லப்போனால் சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா அந்த அடுத்த வீடியோ நம்ம வந்து அதை பற்றி நம்ம போடுவோம். அதை பற்றி இல்லை, அவங்கள பற்றி. ஆனால் அது நம்ம தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்னென்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காங்க. நம்ம பண்ணுறத சரி இவங்களும் இதை பண்ணுறாங்களே அப்படின்னு நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம எந்த அளவுக்கு வேலை பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஓகே, நம்ம அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக ஒவ்வொரு ட்ரேடருக்கும் தேவை. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் வந்து ஒரு இண்டிகேட்டரை வந்து சொல்லிக் கொடுத்துட்டீங்க, ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்துட்டீங்க, எனக்கு இது வந்து மார்க்கெட்டில் இது என்ன ஒன்றுமே புரியலையே. நமக்கு கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் இதில் நீங்கள் எப்படி சொல்கிறது, இந்த கோச் எல்லாம் இருப்பாங்க, நிறைய ட்ரெயினர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சில போட்டிகள் அப்படின்னு நடக்கும், இந்த ரெஸ்லிங் நடக்கும், அப்புறம் இந்த குத்துச்சண்டை, இந்த மாதிரிலாம் நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினர் கூட இருப்பாங்க. என்ன சொல்ல போனால் இந்த பிகில் தானுங்க, அந்த ஃபுட்பால் இவங்க வந்து விளையாடும்போது கூடவே இருப்பா அப்படி பார்த்தீங்களா ட்ரெயினர். ஸோ இந்த மாதிரியான ஒரு கோச்சிங் தான் இது. ஓகேங்களா? அதாவது நம்ம சொல்லி கொடுத்துட்டு சரிப்பா நீ போய் தனியாக விளாடு, எனக்கு வீட்டில் வேலை இருக்குது அப்படிங்கிறத தாண்டி நாங்களும் இங்கே வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். நம்மளும் வந்து இதில் பார்ட்டிசிபேட், ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபேட், அவ்வளோதான், ஒன் ஆஃப் த ட்ரேடர். பட் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன வித்தியாசம் தான். எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு 5 வருஷம் 10 வருஷம்ட்டு. நீங்கள் இன்றைக்கி புதுசாக வந்திருக்கீங்க, மேபி 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். நீங்கள் வந்து மார்க்கெட்டை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பார்த்துருக்கலாம், வேறு ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், அது வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், சக்ஸஸ் ஆகிருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலுமே ஒரு 10 பேர் 100 பேர் உட்காந்து பண்ணக்கூடிய அந்த ஒரு டிஸ்கஸ் பண்ணி பண்ணக்கூடிய இடம் வந்து எப்படி இருக்கும்? ஓகேங்களா? அதுலேயும் வந்து ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறது அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே ரூல், அந்த ரூலில் நம்ம ஸ்டிக் ஆகணும், அதை ஃபாலோ பண்ணணும், அவ்வளோ சிம்பிள், அவ்வளோதான், அதை அப்ளை பண்ணணும். இதுதான். இந்த ரூலில் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் வெளியே போனால் கூட பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுரும். அதாவது நான் க்ளோஸ் பண்ணுறேன், அது நடந்தது, அது ஒரு விஷயம். நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூட அதெல்லாம் க்ளோஸ் பண்ணாதே வா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணி 10,000 20,000 பண்ண வேண்டிய இடத்துல இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் சொன்னது தான், அவங்க அந்த மீட்டில் இருக்கிறவங்க சொன்னது தான். அதாவது ப்ராஃபிட் பண்ணிட்டோம் அது ஒன்றும் பெருசு இல்லைங்க. அதாவது ஒரு 10,000 பண்ணோம் 20,000 பண்ணோம் அப்படிங்கிறதுல இல்லை. அந்த ப்ராஃபிட்டை பார்த்து பொறுமையாக, இப்போ 10,000 வந்தால் புக் பண்ணிடுவாங்க, அதை பொறுமையாக கேரி பண்ணி அந்த 10,000 1,00,000 வரைக்கும், அதாவது அந்த எண்டு வரைக்கும். இப்போது நார்மலாக நம்மளே ட்ரேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் அவ்வளோ சீக்கிரம் யாரும் ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாது. சொல்லலாம் இந்தளவுக்கு வரும் அப்படின்ட்டு. பட் சொல்கிறவங்க நான் இந்த 1000 பாயிண்ட்ஸையும் பிடிச்சேன் அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா? சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிஃப்டி வந்து 1000 பாயிண்ட்ஸ் வந்து விழ போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். பட் இந்த இடத்துல என்னென்னா நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது. இப்போ என்னோடதுமே நான் சில இதெல்லாம் போட்டிருக்கேன், சில ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அதில் நம்மளது இருக்குது. இப்போது 18,300 கரெக்டாக ஷார்ட் பண்ணி அதை எது வரைக்கும் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது தான் விஷயம். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அதான் 18,300 செல் பண்ணது 17,300, அதுக்கு கீழேயும் வந்து புக் பண்ணவங்க இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயந்தான். அதாவது சொல்கிறத தாண்டி அதே விஷயத்த நம்ம செஞ்சு நம்மளோட ஃபாலோவர்ஸுக்கும் பண்ணுற அந்த ஒரு ப்ரோக்ராம் தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது. அது இன்றைக்கி ஒரு சில நண்பர்கள்னால நம்ம கூட அவங்களும் இப்போ நமக்கு ஈக்குவலாக அவங்க லீட் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு மேலே இப்போ வரவங்க வந்து என்ன கூட அவங்க கேட்குறதில்ல, அவங்கள தான் கேட்குறாங்க. அவங்க யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஒரு நாள் லைவ் வரோம். ஓகேங்களா? லைவ் வந்து அந்த லைவ் அனாலிசிஸ் எல்லாம் வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? பட் தற்போது அவங்க நீங்கள் கூகுள் மீட்டில் வந்தால் அவங்களுக்கு தெரியும் அவங்க யார் என்ன அப்படின்ட்டு. அது மாதிரியான வெல் நாலேஜ்டு, கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்க. இப்போ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா 10-16 வருஷம் தாண்டிடுச்சு. அந்தளவுக்கு அவர் இருக்கார், ஒரு 20 வருஷம் அப்படின்ட்டு இன்னொருத்தர் இருக்கார். இந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் வந்து பேசும்போது இன்னும் நிறைய பேர் வந்து அவங்கவுங்க அட்வைஸை கொடுக்குறாங்க. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, இன்றைக்கி தான் கிளாஸே வந்திருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்தாலும் அதை உடனே போய் அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி, இல்லை இது தப்பு, இது நீங்கள் அதை சரி பண்ணுங்கள்,
ஸோ இதுதாங்க வந்து இந்த எக்ஸாம்லலாம் குரூப் ஸ்டடி பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி தான். அதுலேயும் வந்து பசங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்னாடி தான் குரூப் ஸ்டடியே இருக்கும். அதுலேயும் அந்த படிக்கிறாங்களான்னுங்கிறது அது வேறு. பட் அந்த மொத்தமாக குரூப்பாக படிக்கும்போது இந்த கொஸ்டின் வரும் அப்படிம்பாங்க. நீங்கள் பாருங்கள், அங்கேன்னு ஒரு ஆள் இருப்பான், நமக்குன்னு ஒவ்வொரு செட்லேயும் இருப்பான். கரெக்டாக சொல்லுவான், இந்த கொஸ்டின் வரும், இதை மட்டும் படிச்சுக்கோ அப்படிமா. ஸோ அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா படிப்பான், கிழிப்பான். அப்போ நான்லாம் அதை கிழிச்சிட்டு போகிறாள். ஸோ ஆனால் அது வந்து வரும், எக்ஸாமில் கரெக்டாக வரும் பாருங்கள், அந்த மாதிரி. ஸோ அதுதான் அந்த குரூப்போட ஒரு பவர், யுனைட்டி அப்படிம்பாங்க இல்லைங்களா. ஸோ அது மாதிரி. ஸோ இது இந்த ஃபீல் வந்து ஒரு நல்லா இருக்குது. ஸோ அதை பற்றி தான் ஜஸ்ட் இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு. அண்டு நீங்களும் வாங்க, நம்ம இது ஃபீஸ் வாங்குகிறோம், இது பண்ணுறோம், அதை பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி நான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியிருந்தேன். இது வந்து இந்த ஃபீஸ் அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து ஃப்ரீ தான். சும்மா ஒரு என்ட்ரி கார்டு மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வாங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் நீங்கள் வந்து நான் இது பண்ணிட்டேன், இந்த லாஸ் பண்ணிட்டேன், அந்த லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட நீங்கள் வந்து நீங்கள் பாருங்கள், உள்ளே என்ன நடக்குது என்னன்னு பாருங்கள், ஓகேங்களா. அது போக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் ஃபைனலாக. எவ்ரிடே 9:30 to 10:30 நிறையா இந்த மென்டர்ஷிப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். அதை நான் தனி வீடியோவாக நான் போட்டுறேன். இந்த வீடியோ ஜஸ்ட் ஹவு வி மேட், அவ்வளோதான். அதுக்குண்டான ப்ரூஃப்ஸ், அவ்வளோதான். வேறு இதில் ஒன்றும் கிடையாது. சில அப்டேட்ஸ், சில இது வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி உங்கள்கிட்ட பண்ணுறது தான், ஓகேங்களா. ஸோ அதை தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, எவ்ரிடே 9:30 to 10:30 வந்து நம்ம யூடியூப் லைவ் வந்து நம்ம போவோம். ஸோ அதுலேயே நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். இல்லைங்க உங்கள் ட்ரேடர் ரூமுக்கு வந்து நான் வரேன், எனக்கு ஒரு நாள் ஃப்ரீ ஆக்சஸ் கொடுங்க. டெய்லி ஃப்ரீ ஆக்சஸ் இருக்குது. ஸோ டெய்லி நீங்கள் வந்து லைவ் சாட்டில் நீங்கள் கேட்கலாம், யூடியூப் லைவ் சாட்டில். சார் இந்த ஸ்டாக் என்ன ஆகும், இந்த இண்டெக்ஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறது. ஸோ டெய்லி நாங்கள் அதை வந்து சொல்லிடுறோம். இல்லைங்க எனக்கு நான் வந்து ஃப்ரீயாக தான் நான் கற்றுக்குவேன் அப்படின்னா டெய்லி 1 hour. ஸோ நீங்கள் வாங்க, கற்றுக்குங்க. உங்களோட பொசிஷன்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, டெய்லி ஈவினிங்கும் வந்து வரலாம், கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம், ஒரு 3 o'clock மாதிரி. பட் அது வேணாம், ஏன்னா இங்கே இருக்கிறவங்களோட பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஏற்கனவே அது அப்படி தான் அன்றைக்கி வந்து 6 hours வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர முடியல, ஏன்னா அன்றைக்கி மார்க்கெட் வந்து கொஞ்சம் volatile இருந்தனால. ஸோ எவ்ரிடே 9:30 to 10:30 ஸோ எவ்ரிடே 9:30 to 10:30 டி ஸ்ட்ரீட் மென்டர்ஷிப் வந்து யூடியூப்லேயும் இருக்கும். நாங்கள் எல்லாருமே வருவோம். முதல்ல லைவில் நான் மட்டும் வருவேன், அப்புறம் கூட ஒருத்தர் 2 பேர் அப்படி ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வந்து மொத்தமாக கும்பலாக நாங்கள் வந்து வருவோம், ஓகேங்களா. ஸோ உங்களோட டவுட்ஸ் நீங்கள் வந்து கேளுங்க. இல்லை நான் உங்கள்கிட்ட நான் ஜாயின் பண்ணுறேன், இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னா, இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸ் கிடையாது. இந்த டெஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரீ டிஸ்கஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். சில அட்மின்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட நீங்கள் அதை பற்றி தனியாக பர்சனல் சேட்டில் கூட நீங்கள் கேட்டுக்கலாம், ஓகேங்களா. சரிங்க, இது வந்து ரொம்ப நாள் ஒரு ஆசை, இது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் நான் வந்து ஜஸ்ட் இதை நான் பண்ணேன். அதே போல் இது மாதிரியான வீடியோஸ் அடிக்கடி இது போடுவேன். அதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் வந்தாலும் சரி, இல்லை மார்க்கெட் கன்சால்டேட் ஆகட்டுமே, அதையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் எங்ககிட்ட டூல் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம பண்ணி, ஸோ ஒரு மந்த்லி ஒன்ஸ் நம்மளோட சொல்லப்போனால் கிளைண்ட் ட்ரேடிங் ஸ்டேட்மெண்ட் மாதிரி நம்மளோட கிளைண்ட்டு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி கூட ஒன்று க்ரியேட் பண்ணி அது வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருக்கிறோம். பார்ப்போம், மந்த்லி ஒன்ஸ் இது நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன், ஓகேங்களா. வாட் எவர் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, லாஸ் பண்ணாலும் சரி, அதை வந்து அப்லோட் பண்ணிடுறேன். நம்ம இதை ஒரு தனி சீரியஸாகவே கொண்டு போவோம். எப்படி இந்த செல் பயாலஜி அது இதுன்ட்டு வந்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து இதையும் ஒரு தனி சீரியஸாகவே நம்ம கொண்டு போவோம், சரிங்களா. சரிங்க, நிறைய விஷயம் இன்னும் இந்த டி ஸ்ட்ரீட் மென்டர்ஷிப்பில் இந்த கூகுள் மீட்டுக்குள்ளே நாங்கள் பேசுகிற விஷயம் வந்து நிறைய, அதை பற்றி பேசணும் அப்படி சொன்னால் இது இன்னும் சொல்லப்போனால் ஒரு மணி நேரம் மேலேயே வந்து பேசணும். என்ன அப்படின்னா, இந்த மைக்கோட இந்த கிளிப்பு கட் ஆயிடுச்சு, கையிலே பிடிச்சி பேசிட்டு கை வலிக்குது. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.